விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 3 பேரும் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் 92 முதலில் நடைபெற்ற தேர்தல் பரங்கிமலைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் தேர்தல் தான். அதெல்லாம் மறந்துட்டாங்கன்ற, ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவர் எங்கே இருந்தாருன்றது ஊருக்கும் தெரியும், அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். அந்த தேர்தலில் தான் பூத் கேப்சரிங் என்ற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியாது. வட மாநிலங்களெல்லாம் பூத் கேப்சரிங்னா இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது. முதல்ல அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டிலே அதிமுக தான். ஜெயலலிதா தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரெல்லாம் தாக்கப்பட்டார். தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்தது இல்லை. ECIன்னு ஒன்று மேலே உட்காருது. அந்த ECI யாருடைய ஐஏ என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது தெரியும். அந்த தேர்தல் கமிஷன் இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரம் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது. ஆனால் அவங்க வையம்பட்டி எப்படியாவது பிஜேபியோட போக வேண்டும் என்பதற்கு சிதம்பரம் என்று குறிப்பிட்டதை போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம். ஆனால் அவர் என்ன சொல்ற, பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல பழி போடுறாரு. இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும். அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா? அவங்களுக்கு தெரியும் தேர்தலில் நின்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் NDA கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும். இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துகிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அவர் என்ன காரணம் வேணா சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.